ஸ்வீட் அண்ட் சவர் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். இது நான் வவ்வா மீன் 4 துண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பொரித்து வச்சுருக்கேன். இந்த மீன் 4 துண்டு. இது வெள்ளை வெங்காயம் அதோடைய பீஸாக அப்படியே நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்து செஞ்சுருக்கேன். இது ஸ்வீட் அண்ட் சவருக்குன்னு ஒரு சாஸ் விற்கிது. இது அப்புறங்க இந்த சாஸு நான் பாதி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் வச்சுருக்கேன். இது தான் இதில் ஊற்ற போகிறேன். அந்த பாத்தது பார்த்துக்குங்க. இது தான் ஸ்வீட் அண்ட் சவர். இது உப்பு இதில் இருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. பூண்டு 2 பல் எடுத்து பொடுசாக கொத்தி வச்சுக்க. ஒரு பாதி பழுத்த மிளகா நீட்டிட்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இது தான் இதுக்கு தேவையான பொருள். செய்யும் இதை போகலாம். அது இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப வேணும். அவ்வளோ போதும். இப்போ பூண்டை போடுவோம். பழுத்த மிளகாய் போடுறேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். இப்போ அந்த ஸ்வீட் அந்த சாஸ் ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சம் கலந்துக்குவோம். கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் இப்போ உப்பு தண்ணி ஊற்றிருக்கனால உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு சரியாக இருக்கா பத்தலையான்னு பார்ப்போம். சரியாக இருக்குது. நம்ம வேணுமா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மீனை போடுவோம். நான் அடுப்பை நிறுத்திட்டு பரிமாறுறேன் பாருங்கள். ஸ்வீட் அண்ட் சவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.